உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த செய்தி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் இந்த செய்தியை கேட்க போகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை வைத்து தான் இந்த ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இது யாருக்கோ நடந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு புக்கில் படித்தேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். இந்த செய்தியை பல இடங்களில் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது பெரிய மாற்றங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். பர்சனலாக இன்றைக்கி விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த செய்தி கண்டிப்பாக ஒரு விடுதலையை கொண்டு வரும்னு முழுமையாக நான் விசுவாசிக்கிறேன். இதை கண்டினியூஸாக நீங்கள் கேளுங்க, எண்டு வரைக்கும் கேட்டுட்டு இதுக்கு எப்படி ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதை ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். மத்தேயு 22:35 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்குறான். பாருங்கள், 36 வாசிக்கிறேன். போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இப்போ என்ன கேட்குறான், எது பிரதானமானது, நம்பர் 1 கட்டளை எது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த கட்டளையை சொல்லிட்டார். எப்பா, கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்டளையை சொல்லிட்டார். ரெண்டாவது பாருங்கள், இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அப்படின்னு 2வது ஒன்று சொல்கிறார். இப்போ இந்த 2வது சொன்ன காரியத்தை தான் நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். என்ன சொல்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நல்லா கவனிங்க, முதல் கட்டளையில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறத பற்றி தெளிவாக போட்டிருக்கு. இதில் நமக்கு ஒரு குழப்பமே கிடையாது. நம்ம எல்லாருமே கடவுளை வாஞ்சிக்கிறோம், கடவுளுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம், அவர் கூடவே இருக்கணும், அவரை சின்சியராக லவ் பண்ணணுங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது. இந்த 2வது கட்டளை வரும்பொழுது பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன, உன்னை நேசிப்பது போல் நீ பிறனை நேசின்னு ஒரு தெளிவான ஒரு கட்டளை அந்த இடத்துல வரும் பொழுது பலர் வந்துட்டு இந்த பிறனை நேசிப்பதை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜம்ப் அடிச்சிருவாங்க. நல்ல காரியங்க, கர்த்தரை நேசிக்கணும், உன்னை நேசிக்கணும், அதுபோல் நீ பிறனை நேசிக்கணும். ஸோ இதில் 3 காரியம் இருக்குது. இதை நார்மலாக 2 காரியம் நினச்சிட்டு நம்ம போயிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த 2வது காரியத்தில் உன்னை நீ நேசிக்கிறியா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த நேசிக்கிறத எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ சின்ன வயசில் என்னை பார்த்து எங்கள் வாத்தியார் சொல்லுவார், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு என்னை பார்த்து சொல்லுவார் ஒரு வாத்தியார். இன்னொரு வாத்தியார் சொல்லுவார், இவன் ஒரு மண்டு மக்கு பைய அப்படின்னு. இப்போ இது 2ல் எது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2மே ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்குற விதம் எப்படி தெரியுமா? அந்த பெஸ்ட்டாக ஒரு சஜஷன் வந்துச்சு, அந்த ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் பா நீ, அவன் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறார்ல, அதை ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம உலகத்தில் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவாக யார் என்ன சொன்னாங்களோ அந்த காரியத்தை மாத்திரமே தியானித்து நமக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறத சின்ன வயசுலேருந்து நம்ம அதை கொண்டு வந்து நிறுத்தியிருப்போம். உண்மை தானே? நான் அப்படி தான். என்னுடைய சின்ன வயசுலேருந்து அநேக நல்ல காரியங்கள் என்னை குறித்து சொன்னாலும் எனக்குள்ளே இருந்த அந்த கெட்ட விஷயங்கள், நான் எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டேன், எந்த இடத்துல அசிங்கப்பட்டேனோ அந்த காரியங்கள் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இது நிமித்தம் என்னால் ஒரு காரியத்தை மேற்கொள்ளவே முடியல. என்ன தெரியுமா? பாவத்தை. ஏன் பாவத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம்னு சொல்கிறேன்னா, அதாவது
உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்காத வரைக்கும் உங்களை நீங்கள் கண்டம் பண்ணுவீங்க, அதாவது குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. இதை நான் தப்பு பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்னு. இப்படி இருக்கும் பொழுது உங்களால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் இந்த டாப்பிக்கை நீங்கள் நல்லா கேட்கணும்னு சொல்கிறேன். அன்பு செலுத்தணும்னா முதல்ல உங்களை நீங்கள் அன்பு செலுத்துறீங்களா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அன்பு செலுத்தணும். எப்படி செலுத்தணும்? இது 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 வித்தியாசமாக வினோதமாக இருக்கே, அது எப்படி நான் அன்பு செலுத்துறது அப்படின்னா, பி கைண்ட் டு யுவர் செல்ஃப்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப ரேஷாக அவங்களையே வந்துட்டு அவங்களே குற்றப்படுத்திட்டு, நான்லாம் ஒரு ஆளா, ச்சே எனக்கு ஒன்றுமே வராதுங்க, என்னால் இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அதிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்குள்ளே ஒரு படாத பாடுபடணும். அது ஒரு சைக்கலாஜிக்கலாக அவங்கள போய் அஃபெக்ட் பண்ணிடும். அப்படி தான் நீங்கள் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் ஆத்துமா என்ன நினைக்கும் அப்படின்னா, நீங்கள் சரியில்லாத ஆளுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஆத்துமாவுக்கு சொல்லணும், அதை திருப்பி வேறு மாதிரி யோசிக்க வைக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களை குறித்து இருக்கிற நல்ல காரியங்களை எடுத்து பேசணும். அப்படி பேச ஆரம்பிக்கணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு ஆத்துமா கிட்ட பேசுகிறீங்களா? ஏன்? ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்காது. ஆத்துமா எப்பயுமே நெகட்டிவான காரியத்தை தான் யோசிக்கும். அப்போ இன்றைக்கி நீங்கள் அதில் ஒரு பாசிட்டிவான உங்களுக்கு நடந்த அநேக சம்பவங்களை எடுத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்னை கொண்டு இதை பண்ணிங்களே, சூப்பர் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, ஐ அப்ரிஷியேட் மை செல்ஃப்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ரொம்ப வாலிப பிள்ளைகளோடு நான் கவுன்சிலிங் போகும்பொழுது இந்த யூத் சொல்கிறது என்ன தெரியுமா? சுற்றி முற்றி எனக்கு ஒரு அப்ரிசியேஷனே இல்லைன்னா, நான் என்ன பண்ணாலும் எங்கள் வீட்டில் எனக்கு நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க, நான் என்ன பண்ண முடியும்? இதுதான் உலகம். அப்போ சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கல்ல, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி தான் போய் நான் சொல்லுவேன், தம்பி உங்கள் வீட்டில் உன்னை நல்லா பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் பேச மாட்டாங்கண்ணா, நான் அவ்வளோ சேட்டக்காரண்ணா அப்படின்னு சொல்லுவான். அப்போ வீட்லேயும் பேசுகிறது இல்லை, சுற்றி இருக்கிற ஆட்கள்லையும் பேசுகிறது இல்லை. அப்போ யார் தான் உங்களை குறித்து நல்லா பேசுவார்? இயேசு பேசுவார். அதான் உண்மை. நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை குறித்து நல்ல காரியங்களை பேசிக்கிட்டே இருப்பார். இயேசு நமக்காக மன்றாடிக்கிட்டே இருப்பார். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இயேசு நம்மளுடைய நல்ல காரியங்களை எடுக்கிறாரு, ஆனால் உலகம் நம்மளுடைய நெகட்டிவான காரியங்களை நமக்கு சொல்லுது. நம்ம பண்ண தப்புகளை சுட்டி காமிச்சிக்கிட்டே இருக்குது. முதலாவது நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்களை எடுத்து உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், உங்களை நீங்கள் அன்பு செலுத்த ஆரம்பிங்க. அந்த அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இதுதான் அதில் இருக்கிற சீக்ரெட். நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த பிரச்சனைக்குரிய காரியங்களை யோசித்து அதிலேருந்து வெளியே வந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை நேசிப்பார் போல் அப்படின்னு நினச்சி டியூன் ஆகிட்ருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உனக்குள்ளே அநேக நல்ல காரியங்கள் உண்டுடா, அதை எடுத்து நன்றி சொல்லு, அதை யோசித்து ஒன்றை நீ அப்ரிஷியேட் பண்ணுன்னு அவர் உங்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நெகட்டிவாக அப்படியே ரிவர்ஸாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எல்லா நெகட்டிவான காரியங்களும் போன பிறகு தான் நம்மளை ஆண்டவர் வந்துட்டு நேசிப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதுதான் இன்றைக்கி நான் சொல்ல வந்த ஒரு உண்மை. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னோடய எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்க்குறதுக்கு பெருமை பாராட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செய்திக்காக நான் உங்களுக்கு சில சம்பவங்களை என் வாழ்க்கையில் நடந்ததை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ எக்ஸாம்பிள், சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா என்னை குறித்து சொன்ன எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும். எங்கள் அப்பா என்னை பார்த்து சொல்லுவார், யூ ஆர் அ பிரில்லியன்ட் சன்னு சொல்லுவார். உண்மையிலே அறிவாளிடா நீ, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் உனக்கு ஜாஸ்தி பார், ஆல் ரவுண்டர். நான் பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன், எங்கள் ஸ்கூலில் நல்லா படிப்பேன், இது எல்லாமே நான் ஆல்ரவுண்டர். அப்படி தான் எங்கள் அப்பா என்னை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா என் மைண்டில் போய் அது உட்காந்துருக்கு. சே நம்ம நல்லா ஒரு ப்ரில்லியண்ட்டான சன், வெரி குட் அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லவே தேவையில்லையே, தம் பிள்ளைய எப்படி பார்த்தாலும் அழகான பிள்ளை, நல்ல பிள்ளை, அங்கே போகிறேன், என் பையன் மாதிரி உண்டா அப்படின்னு பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம பண்ணுற சேட்டை நமக்கு தான் தெரியும். ஆனாலும் அவங்க பாராட்டினது என் மைண்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, என்னை குறித்து ஒரு சந்தோஷத்தை எனக்கு உண்டு பண்ணுது. அப்போ என் மீது அன்பாக இருக்கிறதுக்கான சில காரணங்களை நான் அந்த மாதிரியான அப்ரிசியேஷனில் தேடுறேன், அது எனக்கு கிடைக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வளர என்ன ஆகுது, அந்த அப்ரிசியேஷன் குறையுது. கரெக்ஷன் மோடில் எல்லாருமே போயிடுவாங்க. டே இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதுன்னு நம்ம அதை ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளே நம்மளை குறித்து ஒரு வெறுப்பு உண்டாகும். அதான் உண்மை. நீ உன்னை நேசிக்க மறந்துடுவ, உன்னை நேசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீ நினச்சிடுவேன். அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில், சூழ்நிலைகளில் நீ உன்னை குறித்து வந்த அழகான காரியங்களை யோசிக்கணும்.
பவுல் எழுதும் பொழுது திமோத்திக்கு சொல்கிறாரு, உன்னை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்களை மறந்துடாத அப்படிங்கிறாரு. அப்போ அது மாதிரி நம்மளை குறித்து நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நீங்கள் மறக்கவே கூடாது. அதை எடுத்து நீங்கள் பேசணும். என்னை குறித்து இப்படி வச்சுருந்தார், ஆண்டவர் சூப்பராக பண்ணார், அப்ரிஷியேட் பர்னார்ட் சூப்பர்டா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நான் பல காரியங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போக முடியும். பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் என்னை எப்பயுமே சொல்லுவார், 40 பேர் ஹாக்கி விளையாடுவோம், அதில் சொல்லுவார், பெர்னாட் ஷா மாதிரி ஒரு அறிவுள்ள ஒரு பையன் அந்த நம்ம டீம்லேயே கிடையாதுடா அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்ரிடே சொல்லுவார். என் மனைவியை கூட்டிகிட்டு நான் அவரை பார்க்க போகும்பொழுது சொன்னேன், இந்த சார் என்னை அப்ரிஷியேட் பண்ணது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், ஒரு சாராக ஒரு டீச்சராக அவங்க அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்குதுன்னு பாருங்கள். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த உலகத்தில் நான் எங்கே எப்படி போகினாலும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக யார் இருந்திருக்காரு, அந்த ரமேஷ் சாரோட அப்ரிசியேஷன் எனக்கு இருந்திருக்குங்க. அந்த அப்ரிசியேஷன் மூலமாக என் வாழ்க்கையில் சில காரியங்கள் என்னோடய கான்ஃபிடென்ஸ் கட்டப்படுது. இதெல்லாம் நான் ஆண்டவரை அறிகிறதுக்கு முன்னாடிங்க. ஆனால் ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பெல் பண்ணிகிட்டே வந்திருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ நல்ல காரியங்கள் எனக்குள்ளே இருந்திருக்குன்னு. இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். லோயலா காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி, லிபாவில் MBA பண்ணுறதுக்கு முன்னாடி நான் காருண்யா விட்டு வந்த பிறகு நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். இந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய டெஸ்டிமனியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது வரைக்கும் நடந்த சம்பவங்கள்லாம் ஏதோ யாரோ நடத்துனாங்கன்னு நினச்சோம். பட் அதுவுமே ஆண்டவர் தான் அழகாக நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் ஒர்க்கில் போயிட்டு என் கூட வேலை பார்க்குற ஒவ்வொரு கலீக்கும் நான் வந்துட்டு காஸ்பல் ஷேர் பண்ணேன். அப்போ என் பாஸ் வந்துட்டு என்னை ரொம்ப ஓட்டுவார். டேய் சாமியார்ரா நீ, யாரா அவன் அப்படின்னு. வேறு ஒரு மதத்தை சார்ந்த ஒரு மனுஷன். அவர் வந்துட்டு எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை பெர்னார்ட் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் சொல்லும் பொழுது அவர் முன்னாடி நான் பல ஆர்கியூமெண்ட்டை வச்சுருக்கேன். அவரும் நானும் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒன்றா வேலை பார்த்துருக்குறோம். அப்போ ரொம்ப க்ளோஸாக நாங்கள் வேலை பார்க்குறோம் சேல்ஸ் அண்ட் கன்சல்ட்டிங்கில். அப்படி இருக்கும் பொழுது என்னோடய பாஸ் அவர் என்னுடைய வாழ்க்கையை, என்னோடய நடைமுறையெல்லாம் பார்க்குறாரு. இவன் வித்தியாசமாக இருக்கான். ஏன்னா அந்த தேசத்தில் பாவம் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டாங்க பேச்சுலருங்கிறது அவருடைய அசம்ஷன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாத்தியக்கூறு என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா எனக்கு ஒரு தனி வில்லா கொடுத்துருந்தாங்க. தனியாக நான் என்னனாலும் யோசிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நேரத்தில் என்னை வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணுவார். நீ உண்மையிலேயே பைபிள் படிக்கிற நல்ல ஆளா இல்லை எங்களுக்கு பொய் சொல்கிறியான்னு சொல்லிட்டு. அவர் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்படியே அந்த ஒரு வருஷம் கடந்து போச்சு. திருப்பி நான் இந்தியாவுக்கு வந்தேன், அவரும் இந்தியாவுக்கு வந்தார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும் பொழுது அவர் என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், பெர்னார்ட் நான் ஆண்டவரை ஏற்றுக்கணுன்னு இருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டார். ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. ஏன்? அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போ ஒர்க் பிளேஸில் வந்துட்டு நல்லா பாருங்கள், இப்படி ஒரு மினிஸ்ட்ரி நடக்குது. அந்த மினிஸ்ட்ரியில் நானும் ஒரு பங்காக இருக்கேன். அந்த நேரத்தில் என் பாஸ் ஆண்டவரை ஏற்றுக்கிறாரு என் மூலமாக அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பாருங்கள். நான் அநேக நேரத்தில் இதை உட்காந்து தியானிப்பேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே வாட் அ பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹவ் கிவன் லார்ட். ஆண்டவரே இப்படி ஒரு பாஸ் ஆண்டவரை ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவாக என் மூலமாக காரியங்களை நகர்த்தி இருக்கீங்களே, அதுக்கு நான் பாத்திரனாக இருந்திருக்கேனே, தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ அப்ரிஷியேட் யூ பெர்னார்ட் அப்படின்னு ஆண்டவரே என்னை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு நன்றியும் சொல்லுவேன், என்னை நான் பாராட்டவும் செய்வேன். அது தப்புன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அது ஏன் ரைட்டுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தடவை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு இசா ஜைலானின்னு சொல்லிட்டு எங்களோட கஸ்டமர் ஒருத்தர் ஆஃப்ரிக்காவிலேருந்து எங்கே வந்திருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்திருந்தார். அந்த பெங்களூருக்கு வந்த ஒருத்தர் நல்லா பாருங்கள், அவரை நான் தான் வந்துட்டு பெங்களூர் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாஸ் என்னை அனுப்புகிறார். நான் சொல்கிறேன், பாஸ் எனக்கு இங்கிலீஷ்லாம் ஓரளவுக்கு தான் பேச தெரியும் அந்த டைமில் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவரே போடா பெர்னார்ட் பார்த்துக்கலாம் பெர்னார்ட் அப்படிங்கிறாரு. அப்போ நான் அங்கே போய் இறங்கின உடனே தான் தெரியுது அவர் வந்துட்டு ஒரு இஸ்லாமிய சகோதரர். அப்போ நல்ல மனுஷன், பை ஹார்ட் அமேசிங் பர்சனாலிட்டி. அவர் வந்துட்டு நைஜீரியாவிலேருந்து அவரும் அவரோட சிடிஓவும் வந்திருக்காங்க. அவர் தான் சிஇஓ, அவரோட சிடிஓ. அப்போ அந்த சிடிஓ வந்திருக்காரு, அவர் கிறிஸ்டியன், இவர் வந்துட்டு இஸ்லாமிய சகோதரர். இவங்க 2 பேரையும் நான் கூட்டிகிட்டு போய் பெங்களூர் ஃபுல்லாக சுற்றி காமிக்கணும். அந்த நாள் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு அப்போ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்ன தெரியுமா? நான் எப்படியாவது காஸ்பலை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராக இருந்தாலும் ஈஸியாக போய் சொல்லிடுவேன். போய் உட்கார வச்சு அண்ணாங்க வா ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவை உண்டு பண்ணிட்டு தான் வருவேன். இது யூஸ்வலான என்னோடய ப்ராக்டிஸ். அப்போ இவங்களுக்கு நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் அவ்வளோ ஈஸியாக போய் டக்குன்னு நான் சொல்லிட முடியாது. அப்போ பாருங்கள், அவர்கிட்ட
அந்த காரில் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அவங்கள ட்ராப் பண்ணணும் எல்லாம் முடிச்சுட்டு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நீங்களாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க. பிகாஸ் ஐ கான்ட் ஸ்டார்ட், யூ ஹாவ் டு ஸ்டார்ட். நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஆண்டவரே. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு என் டெஸ்டிமனியை ஷேர் பண்ணி இந்த நேரத்தில் அவருக்கு காஸ்பல் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த காரில் போய்கிட்டே இருக்கோம். போகும்பொழுது அவர் பின்னாடி டக்குன்னு ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ரிலீஜன் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் இயேசு கிறிஸ்து ப்ராஃபட்டுங்கிறாரு, அவர் இயேசு கிறிஸ்து கடவுளுங்கிறாரு. டக்குன்னு நான் திரும்பி என்னுடைய டெஸ்டிமனி ஒரு 15 நிமிஷத்தில் சொன்ன உடனே நம்ப மாட்டீங்க, அந்த இசாஸ் ஐலானி சொன்னார், பெர்னார்ட் இது ஒரு அமேசிங் லைஃப் ஸ்டோரி, எனக்காக நீ ஜாப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. அப்போ நான் சொன்னேன், இறங்கிட்டு இசா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு நான் வந்தேன். அப்போ அவர் சொன்னார், நைஜீரியாவுக்கு நீ எப்போ வந்தாலும் என்னை வந்து நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். நான் சிரிச்சிட்டேன், நம்ம எங்கே நைஜீரியாவுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு ஒரு கண்ட்ரிக்கு தான் என்னை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது நடந்த ஒரு 3-4 மாதத்தில் என் இமீடியட் பாஸ் வந்து சொன்னார், பெர்னார்ட் நான் உன்னை நைஜீரியாவுக்கு ஒரு 1.5 மாதம் அனுப்புகிறேன், நீ அங்கே போயிட்டு ஒரு ஈவெண்ட்டை நடத்தி கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். சரி நாங்கள் போகிறேன். போகும்பொழுது என் கூட ஒர்க் பண்ணுற கலீக் வந்துட்டு சரவணன் பரமசிவன், அவரும் நானும் சேர்ந்து ஒவ்வொரு பேங்க்காக போய் ஒரு இன்வைட் லெட்டர் கொடுத்து எல்லா சிஇஓவையும் இன்வைட் பண்ணுறோம். அப்போ நான் சொல்கிறேன், இந்த ஆஃப்ரி பேங்க், அதாவது இந்த இசாஸ் ஐலானி ஒர்க் பண்ணுற இந்த பேங்க் இருக்குல்ல, இந்த பேங்க்குக்கு நம்ம ஏன் போய் அவரை கூப்பிடக்கூடாதுன்னு கேட்குறேன். கூட வந்த சரவணன் சொல்கிறார், டே பைத்தியமாடா நீ, அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அந்த ஆள் வந்துட்டு நீ போய் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும் தம்பி. நம்ம பாஸ் ஐஏஎம்பியில் முடித்த ஒரு பெரிய ஆள், படித்த பெரிய பிஸ்தான ஆள், அவரே வந்துட்டு காலையில் அப்பாயின்மெண்ட் வாங்கி சாயங்காலம் தான் பார்க்க வச்சார். அவர் வந்துடுவாரா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரவணா வாங்க உள்ளே போவோம், கார்டை கொடுப்போம், அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி வா நீ கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு என் கார்டை வந்து அந்த செக்ரட்டரிக்கிட்ட நான் கொடுக்குறேன். அந்த அம்மா வாங்கிட்டு போய் உள்ளே போய் கொடுத்த உடனே அடுத்த செகண்ட் எந்திரிச்சு ஓடி வர்றாரு, பெர்னார்ட் ஷா ஐ எம் லுக்கிங் ஃபார் யூ, நீ எங்கேப்பா போனேன், எனக்காக ஜாப் பண்ணுற ஒருத்தன் நைஜீரியாவுக்கு வந்திருக்கானா, அது எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம், வா அப்படின்னு என்னை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. கூட வந்த சரவணனுக்கு ஒன்றும் புரியல, இது யாராரு உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு, ஒரு செகண்டில் கார்டை கொடுத்தவொடனே உனக்கு இப்படி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் பெரிய ரூம். அந்த பெரிய ரூமில் அவர் ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நிறுத்திட்டு அவர் வந்துட்டு என்னை அங்கே உட்கார வச்சுட்டு எனக்கு அதை கொடுக்குறாரு, காஃபியை கொடுக்குறாரு, டீ கொடுக்குறாரு, ஸ்நாக்ஸ் கொடுக்குறாரு. பக்கத்தில் இருந்த சரவணனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது உனக்கு எப்படா இவ்வளோ மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட கேட்குறாரு. எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் சாரா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ வந்தார், வந்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி நான் பண்ணுறேன், நீ எனக்காக ஜெபம் பண்ணுற ஆள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஸ்பிரிச்சுவலாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரவணாவுக்கு புரியலை, என்னடா அது பிஸ்னஸுக்குன்னு வந்தோம், இவன் ரிலீஜனுங்கிறான், ப்ரேயருங்கிறான், கிறிஸ்டியனுங்கிறான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. ஃபைனலாக போகும்பொழுது சொன்னார், நீ பண்ண ப்ரேயர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பெர்னார்ட், கண்டிப்பாக நீ வரணும், நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பேன், இப்போ லேட்டாக வந்துட்டா பரவாயில்ல, நான் இன்னொரு தடவை வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்புனார். இதை பார்த்துட்டு இருந்த சரவணன் பரமசிவன் நேராக போய் என் பாஸ், அப்போ நாங்கள் எல்லோரும் ஒரே கெஸ்ட் ஹவுஸில் நைஜீரியாவில் தங்கியிருக்கும் பொழுது அவர்கிட்ட சொல்கிறாரு, பெர்னார்டை கூட்டிகிட்டு போனீங்கன்னா எல்லா சிஇஓவும் கேட்பான், ஏன்னா அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், அதை எல்லோரும் கேட்குறாங்கன்னொடனே என் பாஸ் என்னை கூப்பிட்டு, பெர்னார்டு எங்கே உன் சாட்சியை நீ என்ன சொன்ன அவர்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. அவருக்கு அன்றைக்கி சாட்சியை சொன்னேன், அவருக்கு அன்றைக்கி காஸ்பல் சொன்னேன். அந்த பாஸ் ரொம்ப பார்த்துட்டே இருந்துட்டு, இது நல்லா இருக்கே, நம்ம ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிடலாம் எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டு, நாளையிலேருந்து எல்லா பேங்க் சிஇஓவுக்கும் அப்பாயின்மெண்ட்டு, நீ அவர்கிட்ட என்ன பேசுனியோ அதை அப்படியே வந்து அங்கே பேசு அப்படின்னாரு. எனக்கு இது ஒரு பெரிய ஓப்பனிங் டோராக இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு இடத்துல காஸ்பல் சொன்னதுக்கு இவ்வளோ தூரம் ரிப்பிள் எஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, எல்லா சிஇஓவுக்கும் போய் நான் காஸ்பல் சொல்கிற வரைக்கும் என் பாஸ் என்னை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருந்தார். எல்லாம் முடிஞ்ச பிறகு சொன்னேன், பாஸ் இது வந்து காசு பணத்துக்காக சொல்கிறது கிடையாது, இது ஆண்டவரை குறித்து சொல்கிறது, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தீங்க, பட் நம்ம ப்ராடக்ட் விற்கணும் அதனால் இதை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்கும் காஸ்பல் சொல்லிட்டு வந்துட்டேன். எதுக்கு நான் சொல்ல வரேன், இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அப்ரிசியேஷன் ஆண்டவர் கொடுத்தாரு. பத்தியாடா டேய், சாதாரண ஒரு ஆள், இங்கிலீஷே தெரியாது, சும்மா இருந்தவனை எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல உன்னை பயன்படுத்துகிறேங்கிறத அந்த வயசுலேயே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். இது எவ்வளோ பெரிய அப்ரிசியேஷன். நல்லா பாருங்கள், இது கிருபையினால் நடந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப் ஃபார் தேட். நான் என்ன அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேன், சூப்பராக பெர்னார்ட், அன்றைக்கி நீ அழகாக போனியடா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கியா, எப்படி நீ அங்கே வாயை ஓப்பன் பண்ண, ஆண்டவர் வார்த்தையை போட்டார், சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதெல்லாம் எடுத்து நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணுங்க. நெகமியாவுடைய காரியத்தில் ஜெபத்தில் போய் பாருங்கள், தானியேலுடைய ஜெபத்தில் போய் பாருங்கள், பல சம்பவங்களை அவங்க எடுத்து அதில் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரைட்டா?
ஆண்டவரே இந்த இந்த செங்கடலை 2ஆக பிளந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் சொல்லுவேன், ஆண்டவரே அன்றைக்கி நைஜீரியாவுக்கு கூட்டிகிட்டு போனீங்களே, அந்த இடத்துல என் மூலமாக காஸ்பல் போச்சே, அந்த பெரிய பெரிய சிஇஓஸ்க்கு நான் சொல்ல வச்சிங்களே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தினீங்களே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அன்பு செலுத்துவேன் என் மேலே. வாட் அமேசிங் கேரக்டர் காட் ஹஸ் கிவன், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அன்பு செலுத்த ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி காரியங்களை சொல்லி சொல்லி பெரிய மாற்றம் உண்டாச்சு. சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப செல்ஃபிஷான லவ் பிரதர் அப்படின்னு. அதுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களை குறிச்சே நீங்கள் ரொம்ப போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படிப்பட்ட காரியம் அல்ல. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 கொரிந்தியர் 3:2 அப்படி போட்டிருக்கு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். அப்படின்னா என்னென்னா செல்ஃபிஷாக இருப்பாங்க அப்படின்னா அது வேற இது வேற. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், செல்ஃபிஷான காரியங்கள்லாம் எனக்கு என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. அதைத்தான் இங்கே போட்டிருக்கே தவிர உங்கள் மீது அன்பு செலுத்துறது குறித்து இங்கே எதுவும் சொல்லலை. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லிடுச்சு, உன் மீது அன்பு செலுத்துவது போல் நீ பிறனிடத்திலும் அன்பு செலுத்துவாயாகன்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ். காலையில் எந்திரிச்சு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு நீங்கள் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுதான் அவசியமான ஒன்றா இந்த காலத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நிமித்தம் இந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறதுல தப்பே இல்லை. என்னுடைய சொந்த பலத்தில் இது நடந்துச்சுன்னு சொன்னால் தான் தப்பு. நான் என் பலத்தில் கட்டின பாபிலோன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவனை அடிக்கிறார், அது பெருமை. ஆனால் அதே ஸ்டேட்மெண்ட் எப்படி யோசிச்சு பாருங்கள், அவருடைய கிருபையினால் என்னை ஆண்டவர் பாபிலோனை கட்ட வைத்தார் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இருக்கா? அதை பார்த்துட்டு ஆண்டவரை என்னை பயன்படுத்துறீங்களே சூப்பர் வண்டர்ஃபுல் பர்னார்ட் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. இதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி அநேகர் கரெக்ஷன் மோட்லேயே இருப்பாங்க. கேட்குற எல்லா பிரசங்கங்களும் இதை பண்ணியா அதை பண்ணியா அதை செய்யலை, நீ இப்படி போ அப்படி போன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதை ஒரு நிமிஷம் எடுத்து யோசித்து தியானித்து, வண்டர்ஃபுல் அமேசிங், நீ பண்ணுற வேலை அட்டகாசம், வச்ச புளிக்குழம்பு சூப்பர், உன்ன மாதிரி யாரும் வைக்கலை அப்படின்னு சொல்லி போயிடாங்க. ஆனால் அந்த வச்ச புளிக்குழம்பு சூப்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பிரச்சனை எங்கன்னா இந்த பெருமையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது தான் பிரச்சனை. இதை யார் கொடுக்குறா? பரிசேயன் கொடுக்குறான். என்ன பண்ணுறான்? ஆண்டவரே அவனை மாதிரி நான் இல்லை ஆண்டவரே, நான் கொஞ்சம் நல்லவேங்கிறான். அதே மாதிரி பேதுருவும் கொடுக்குறான். ஆண்டவர் கூடயே இருந்தாலே எப்படி கொடுக்குறான்? எவன் உங்கள் பின்னாடி வந்தாலும் வராட்டினாலும் நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேங்கிறான். அவன் சொல்லியிருக்கலாம் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனால் அவர் உங்கள் மூலமாக பண்ண காரியங்களை எடுத்து நீங்கள் அதை கொஞ்சம் தியானித்து அதை நிமித்தம் உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது போஸ்டிங் கிடையாது, அது பெருமையான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது அநேகருக்கு புரியாதனால தான் அப்ரிசியேஷனே அவங்க வாயிலிருந்து வராது. சபைகள் முழுவதும் அப்ரிசியேஷனே இருக்காதுங்க. யார்கிட்ட போய் கேட்டாலும் ஏதோ ஒரு குறையிலே இருக்கேன்னு. இன்றைக்கி நீங்கள் உட்காந்து வாலிப பிள்ளைகளே யோசிங்க, நீங்கள் உங்களை குறித்து பரிசுத்த ஆவியான ஒரு சந்தோஷமாக இருக்கார், அது தெரியுமா உங்களுக்கு? இன்னும் நீங்கள் உட்காந்து நான் இதில் இருக்கேன் அதில் எல்லாம் இருக்க, அது ஒன்றா தெரியுமே. ஆனாலும் ஆண்டவரை குறித்து சந்தோஷமான காரியங்கள் அநேகம் உண்டு. அதை எடுத்து தியானி. அடுத்த லெவலில் நீ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பாரு. ஐம் நாட் சேயிங் தட் நீ அப்படின்னா எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு ஹைப்பர் கிரேஸ் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு லவ் யோர் செல்ஃப். நீ நேசிப்பா, அப்போனா தான் நீ பிறனை நேசிக்க முடியும். அந்த பிறனை நேசிக்க முடியுங்கிறதுக்கு நான் ஒரு காரியத்தை வச்சுருக்கேன். அது இந்த சம்பவத்தை நான் சில செய்தியில் வேறு மாதிரி நான் பேசியிருப்பேன் அன்புக்காக. இப்படி இந்த இடத்துல நான் அது ஏவப்படுறதுனால அந்த சம்பவத்தை திருப்பி சொல்கிறேன். ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு இன்னொரு குடும்பம் கூலிப்படையை ஏவுனாங்க. அதில் 5 பேர் அந்த குடும்பத்தில் இருந்தாங்க. அப்பா, அம்மா, 2 அக்கா, ஒரு தம்பி. இது உண்மையாக நடந்த சம்பவம். நல்லா பாருங்கள். இந்த அப்பா அந்த கூலிப்படையில் இருக்கிற ஆட்கள் கொண்டுறாங்க. மிச்சம் இருக்கிற 4 பேரும் எங்கிட்டாவது போய் தூரமாக அவங்க கண்ணுக்கு இல்லாமல் நம்ம செட்டில் ஆகிடலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல நாள் அந்த அக்கா நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப அது மோசமான ஊர் போகாத அக்கான்னு சொல்லியும் அந்த அக்கா நான் போகிறேன்னு சொல்லி அந்த அக்கா அன்னைக்கோடு தொலைஞ்சு போயிட்டாங்க. இதை நினச்சி அவங்க அம்மா 6 மாதத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ 2 பேர் தான், அந்த அக்காவும் அந்த தம்பியும். இந்த 2 பேரும் சரி இனிமேல் நம்மளாவது வாழ்க்கையை ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இடையில அதே 2 பேர், அப்பாவை கொண்டு அந்த 2 பேர் இந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொண்டு ஆற்றுல போட்டானுங்க. அந்த கேஸை அந்த நாளில் போயிட்டு பாடியெல்லாம் எரிச்சிட்டு இவன் திரும்பி வரும்பொழுது இவனுக்குள்ளே ஒரே கேள்வி, நான் இதுக்கு மேலே யாருக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு வந்திருக்கலாம்.
அப்போ அந்த கேள்வி அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு. வர்ற வழியில் ஒரு ஸ்பீக்கரில் ஒரு சவுண்டு கேட்டிருக்கு, நீ இயேசுவுக்காக வாழணும்னு. என்னடா பார்த்தா அங்கே ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாஸ்டர். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, பாவ மன்னிப்பின் முழு நிச்சயம் உனக்கு கிடைக்குதுப்பா, நீ இயேசுவுக்காக வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பாதி தான் புரிஞ்சிருக்கு. இருந்தாலும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த வீட்டுக்கு வரும்பொழுது வெளியே பார்த்தா அதே 2 பேர் நின்றுருக்கானுங்க. அவ்வளோதான், முடிச்சிட்டானுங்க, இவனுங்க நம்மளை கொல்ல போகிறானுங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன யோசிச்சிருக்கான், தட்ஸ் இட், நம்ம கடைசியாக இவனுங்க என்ன எதுக்காக வந்திருக்கானுங்க கேட்போம். எதுக்கு சார் வந்தீங்கன்னு கேட்டால், கதவை திற உள்ளே போகணும்னு சொல்லியிருக்கானுங்க. சரி, கதவை திறந்து உள்ளே போய் நிற்கிறப்ப அவன் 2 பேரும் காலில் விழுந்துட்டான். எதுக்குடா என் காலில் விழுகிறீங்கன்னு அவன் கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அந்த 2 பேரும், தம்பி இது வரைக்கும் நாங்கள் எவ்வளவோ கொலைகள் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஒரு சின்ன உறுத்துதல் கூட கிடையாது. ஆனால் நேற்று உங்கள் அக்காவை நாங்கள் கொலை பண்ணதிலேருந்து நம்ப மாட்டேன், யாரோ வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் அடிக்கிறாங்க, எங்களால் யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட வந்தோங்கிறான். இவனுக்கு அது புரியவே இல்லை. ஏன்டா என் குடும்பத்தையே அழிச்சிட்டிங்க, ஸோ நீ மன்னிப்பு கேட்டால் என்ன கேட்காட்டினா என்ன, இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறான். அப்போ ஒன்றே ஒன்று அவனுக்கு ஞாபகம் வருது. வர்ற வழியில் அந்த சபையில் ஏதோ பாவ மன்னிப்பு நிச்சயம் இயேசு கிறிஸ்து அவருக்காக வா ஏதோ கேள்விப்பட்டவே வா போவோம்னு சொல்லி 3 பேர் சேர்ந்து அங்கே போகிறாங்க. அந்த பாஸ்டர் அவங்களுடைய ஸ்டோரியை கேட்டு பயந்துட்டார். என்னடா சொல்கிறீங்க, குடும்பத்தை அழித்தவன் 2 பேர் வந்திருக்கிறான், குடும்பத்தை இழந்த ஒருத்தன் வந்திருக்கிறான், வந்து உட்காந்து என்கிட்ட கேட்குறானுங்களேன்னு சொல்லிட்டு அவர் அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தி 3 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த 3 பேர் சேர்ந்து மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. இந்த கதையை கேட்ட இந்த அங்கிள் சொன்னார், அவங்ககிட்ட கேட்டிருக்காரு, தம்பி உனக்கு காலையில் எந்திரிக்கும் பொழுது அவன் மூஞ்சியை பார்த்தா உனக்கு என்ன தோணும், என் குடும்பத்தை அழிச்சவேன்னு தோணாதா அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கிள் நாங்கள் நகமும் சதையுமாக இருக்கோம் அங்கிள், எங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அங்கிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையை கேட்டதுலேருந்து என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மாறிடுச்சு. நான் அது வரைக்கும் கூட யோசித்தேன், ஏதோ ஒரு 1% கம்மியாக 99% நல்ல கிறிஸ்தவனை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு எனக்குள்ளே பயங்கர ஒரு பெருமையில் ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த கதையை கேட்டதுலேருந்து அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஆண்டவரே எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, இந்த ஒரு ஸ்டாண்டர்டில் ஒருத்தனை நேசிக்க முடியுமானா முடியாத ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கிருபை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பிறனை நேசின்னு போட்டிருக்காரு. இந்த பிறனை நேசிக்கிறதுல அவர் அதுக்கு அடுத்த லூக்கா 10 இதே கதையை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த பிறன் யார், அந்த நெய்பர் யாருன்னு அவன் கேட்பான். கேட்கும் பொழுது சொல்லுவார், ஒரு கதையை சொல்லிவிட்டு அந்த கதையில் எப்பா ஒருத்தன் அடிபட்டு இருக்கான், அந்த அடிபட்டு இருக்கிறவன் இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, அதில் 2 பேர் ஹெல்ப் பண்ணல, ஒருத்தன் மாத்திரம் ஹெல்ப் பண்ணிட்டு போனான், இதில் யார் நெய்பர்னு அவன்கிட்ட கேட்கும் பொழுது அவனே சொல்லுவான், அந்த சமாரியன் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு தான் புதிய காரியங்களுக்குள்ளே நம்ம வருகிறோம். அப்போ அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார். ஆனால் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு என்ன தெரியுமா சொல்லியிருப்பார்? அதற்கான பல வசனங்களை வைத்து உங்களுக்கு நான் சொல்ல முடியும். அந்த சமாரியன் ஹெல்ப் பண்ணான் பார்த்தீங்களா, அவன் மாத்திரம் உன் நெய்பர் இல்லை, உன்னை அடித்து துன்புறுத்தி உன் காசெல்லாம் வாங்கிட்டு உன்னைய கொலையூராக விட்டுட்டு போனான்ல, அந்த திருடனும் உன்னுடைய நெய்பர்னு சொல்லியிருப்பார். அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது, உன் எதிரியை நேசிப்பா அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட கொடூரமான ஆட்களுக்கும் என் இயேசு மரித்தார் உயிர்த்தெழுந்தாருங்கிறது தான் சுவிசேஷம். ஸோ அதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கொடுத்துருக்க விளக்கமாக இருந்திருக்குன்னு என்னால் நம்ப முடியுது. அப்போ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், தன்னுடைய குடும்பத்தை அழித்தவனை அவனுக்கு நேசிக்க முடியுதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்பு உங்கள் வாழ்க்கையில் எக்ஸிபிட் ஆகணும்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். அதைத்தான் சொல்ல வரேன். நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்காத பட்சத்தில் நீங்கள் அயலானை நேசிக்க முடியாது. ஸோ உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். 3 காரியம் இந்த நாளிலே சொல்லியிருக்கேன். 1, நீங்கள் கர்த்தரை நேசிக்க வேண்டும், அது பிரதான கட்டளை. அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கல, ஏன்னா அது நம்ம ஃபோக்கஸ் கிடையாது இன்றைக்கி. ஆனால் 2வது காரியம் என்ன? உன்னை நீ நேசி, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிங்கிறது தான் 3வது. இந்த 3ஐயும் நீங்கள் உட்காந்து இன்றைக்கி தியானித்து பாருங்கள். அநேக பெரிய பாவங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை பெறுறதுக்கு இது அவசியமாக இருக்கிறது. இதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பொழுது தான் என்ன நான் நேசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் எனக்குள்ளே இருந்த கண்டம்னேஷன் வெளியே போச்சு, என்ன நானே குற்றப்படுத்துறதெல்லாம் வெளியே போச்சு. இந்த வெளியே போனது நிமித்தம் அநேக பாவங்கள்லேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிச்சுங்க. இதை ப்ராக்டிக்கலாக நான் அனுபவிக்கிறதுனால தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். யோசிச்சு பாருங்கள், இது ஒரு ஆழமான செய்தி. இந்த செய்தியில் கான்ட்ரோவர்சிஸ் இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் 2 தீமோத்தி 3:2 கோட் பண்ணேன். ஐயா, இது செல்ஃபிஷான ஒரு லவ்வை பற்றி நான் பேசலை, அது செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் எதை பற்றி பேசியிருக்கேன்? உன்னை நீ
ஆண்டவருடைய கிருபையின் நிமித்தம் நேசிக்க ஆரம்பிக்கணும். அதை நேசிக்கும் பொழுது அப்ரிஷியேட் பண்ணு. ஒன்றை நீயே அப்ரிஷியேட் பண்ணு, தப்பு கிடையாது. ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார். நீ அப்ரிஷியேட் பண்ணி அவரோட ப்ரேயரில் அதை சொல்லு. அப்பா, என்னை இப்படிப்பட்ட ஒரு ஆளாக வச்சுருந்தீங்கள்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சூப்பர் பானாட், சூப்பர் வண்டர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி டீப் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கிறிஸ்டியன் பீப்புள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆண்டவர் பயங்கரமான விடுதலையை கொடுப்பார். இது பர்சனலாக ஆண்டவர் என் கூட பேசினது, நான் எங்கேயோ கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் மாத்திரம் நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெசேஜஸ் தட் I've received from the Holy Spirit, and you have to listen to this again and again. Thank you so much. தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா, அவங்க கேட்டதெல்லாம் நெகட்டிவ், அவங்க பண்ண சேட்டையெல்லாம் ஆண்டவரே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க பண்ண பாவங்கள் ஞாபகம் வருது. அவங்க பண்ணுற அக்கிரமங்கள் தான் ஞாபகம் வருதே தவிர அவங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல காரியங்களை ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரே இப்போயும் யோசிக்க வைக்கிறீங்க. அதை செரிஷ் பண்ணுறீங்க ஆண்டவரே. அதை குறித்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷமாக இருக்கிறத அந்த பிள்ளைங்க பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க சுவாமி. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே பேசுனது போல் அவங்கள நேசிக்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. தகப்பனே, அவங்க நேசிக்கணும். ஐ அப்ரிஷியேட் யூன்னு சொல்லணும். அதை சொல்லி ஆண்டவரே, இந்த இயேசுனுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அநேக பெரிய பாவ பழக்கங்களிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியும் ஆண்டவரே. இந்த நாளில் அவர்களுக்கு ஆண்டவரே நீங்கள் போதித்து வழி நடத்துங்கப்பா. அற்புதம் செய்யுங்க. கிறிஸ்துநாதர் இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.